மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தில் ஏதாவது செய்ய முடியுமா என்று பாருங்கள் என்று என்னிடம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 2013ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது. விசாரித்த நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் எந்த காரணத்திற்காகவும் நெடுஞ்சாலையில் மது விற்பனை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 500 மீட்டர் தொலைவில் மது விற்பனை இருக்க வேண்டும் என்பதை மாற்ற முடியாது. இந்தியா முழுவதும் இதை அமல்படுத்த வேண்டும், நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. நெடுஞ்சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிகள், உணவு விடுதிகள், மணமகிழ் மன்றங்கள், எந்த விதமான மது விற்பனையும் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்திய நீதிபதிகள் எந்த காரணத்திற்காகவும் இந்த பிரச்சனையில் சலுகைகள் வழங்க நீதிமன்றம் விரும்பவில்லை. அப்பாவி மக்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மதுவிற்காக தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அவருடைய போராட்டத்தை வலு சேர்க்கும் வகையில் இந்த தீர்ப்பை அவருக்கு நாங்கள் வெற்றியாக இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம்.